பெத்த மனம் பித்தாயிற்றே. வாசலில் யாரோ நிற்பதைக் கண்ட கல்லூரி மாணவியான சரண்யா, அம்மா இங்கே வந்து பாருங்க, வாசல்ல யாரோ நின்னுகிட்டு இருக்கிறாங்க என தாயை அவசரமாய் அழைத்தாள். தீபாவளிக்கு பணம் பலகாரன்னு ஏதாவது வாங்க வந்திருப்பாங்க, ஏதாவது கொடுத்து அனுப்பு என அடுக்கலையிலிருந்து சரண்யாவின் தாய் பதில் குரல் கொடுத்தாள். சரண்யா நெகிழிப்பையில் சில இனிப்பு கார வகைகளை போட்டு வீட்டிற்கு வெளியே வந்தபோது அங்கே அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி கண்களில் ஒளி இழந்து உடல் மெலிந்து எந்த நேரம் வீழ்வோய் என தெரியாது வாழ்க்கை எனும் ஓட்டத்தின் விளிம்பில் நிற்பவளாய் காட்சி தந்தாள். கைகள் நடுங்க அந்த பலகார பையை வாங்கி கொண்டாள் அந்த பாட்டி. சரண்யாவின் இலகிய மனமோ பாட்டியை எடை போட்டது. பாட்டிக்கு பசிக்குமோ என்று எண்ணிய சரண்யா, பாட்டி ஏதாவது சாப்பிட்றியா என கேட்க, பாட்டி வேணா என்று வேகமாய் தலையசைத்தாள். பாட்டியின் வெண்மையான நிறத்தை கண்ட சரண்யாவுக்கு சற்றே பொறாமை வெளிப்பட, பாட்டியோ உடல் மூப்பின் காரணமாய் சுருங்கிய தோற்றத்துடன் இருந்தாலும் அவளது வெள்ளைத்தோலை பார்த்த சரண்யாவிற்கு, ஆகா, என் வயதில் இந்த பாட்டி எப்படி இருந்திருப்பாங்க என மனதிற்குள்ளேயே படம் பிரித்து பார்த்தது. பின்னர் அவசரமாய் உள்ளே சென்ற சரண்யா அம்மாவின் பழைய புடவை ஒன்றை எடுத்து வந்து பாட்டியிடம், பாட்டி, இது இது பழைய புடவைதான், கிளியலை கட்டிக்கோங்க என சொல்லி கையில் கொடுத்தாள். சரண்யாவை சரண்யாவை உற்று பார்த்த பாட்டியோ சற்றென அவளது கையை இறுக பிடித்து தனது சுருங்கிய கண்களை மூடி திறக்க, அதிலிருந்து சொட்டு சொட்டாய் விழுந்த கண்ணீர் சரண்யாவின் கையை நனைத்தது. புடவை எதுவும் வேணாம் தாயே, நீ காற்ற இந்த அன்பே போதும், நான் வரேன் என கூறி கம்பை ஊன்றிக்கொண்டு நகர ஆரம்பித்தாள் பாட்டி. மறுநாள் சரண்யா கல்லூரிக்கு செல்ல கிளம்ப மீண்டும் அதே பாட்டி வீட்டிற்கு எதிரே உள்ள மரத்தடியில் கையில் வாழைப்பழத்துடன் அமர்ந்திருக்க, பாட்டிக்கு பசியோ, காலையிலேயே வாழைப்பழம் சாப்பிட்றாங்க என எண்ணிய சரண்யா சிறிதும் யோசிக்காமல் சற்றென தனது கல்லூரி பையில் மதிய உணவிற்காக வைத்திருந்த உணவு பொட்டலத்தை எடுத்து பாட்டியின் கையில் திணித்தாள். பாட்டியோ மீண்டும் அவளது கையை வித்தியாசமான முறையில் இறுக பிடித்தாள். அது ஏனோ சரண்யாவிற்கு இனம் புரியா புதிய பயத்தை வரவழைத்தது. பயந்து போன சரண்யாவோ பாட்டியின் உடும்பு பிடியிலிருந்து கையை உதற முயல, பாட்டியோ விடாப்பிடியாக சரண்யாவின் இரு கைகளிலும் மாறி மாறி முத்தமிடத் துவங்கினாள். இதை கண்டு மிரண்டு போன சரண்யா பாட்டியிடமிருந்து தப்பித்து ஓடி வீட்டுக்குள் புகுந்த கதவடைத்தாள். அம்மா என்று அலறிய சரண்யா, அம்மா, அந்த பாட்டிக்கு புத்தி சுவாதீனம் சரியில்லை போல தெரியுது, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அது பிச்சை எடுக்க வந்த கிழவி இல்லை, நோட்டம் பார்த்து சொல்லி யாரிடமோ கூட்டு சேர்ந்து நம்ம வீட்டிலேருந்து திருட வந்த பாட்டியா? எனக்கு அந்த கிழவியை பார்த்தாலே உடம்பெல்லாம் டைப் அடிக்குது என்றாள். சரண்யாவின் தாயோ, அடி பைத்தியக்காரி, வேலியில் போகிற ஓனானை எடுத்து மடியில் விட்டுட்டு குத்துதே குடையுதுன்னு சொன்னால் எப்படி என்றாள். சரி சரி விடுமா, எனக்கும் நீ பத்திரமா கதவை சாத்திக்கோ, வீட்டுக்குள்ளே அந்த கிழவி நுழைந்திட போகுது என்று கூறியபடி பாட்டியின் பக்கம் முகம் திருப்பாது வேகமாய் தெருவில் தனது நடையை போட்டாள் சரண்யா. மாலை நேரம் கல்லூரி விட்டு வீடு திரும்பும் பொழுது வேகமாய் வந்த பாட்டி சரண்யாவை மரத்திற்கு பின் இழுத்து சென்றாள். இந்த வயதில் பாட்டிக்கு இத்தனை பலமா? அசந்து போனாள் சரண்யா. இங்கே மீண்டும் சற்று பொறாமையின் தலை தூக்கியது. கோபத்தில் சரண்யாவின் வாயிலிருந்து வார்த்தைகள் கொளுத்தி போட்ட பட்டாசு போல் வெடித்து சிதறியது. மரியாதையும் குறைந்தது. கிழவி, என்ன, எதை திருடிக்கிட்டு போகலான்னு இங்கே வந்த? ஏதோ வயதுக்கு மரியாதை கொடுத்தா அதற்காக இப்படியா? நீ வேஷம் போடுறியா, இல்லை உனக்கு புத்தி சுவாதீனம் சரியில்லையா என ஆவேசமாய் கத்தத் தொடங்க, பாட்டி மெல்ல சிரித்தபடி சரண்யாவின் கையில் ஒரு நெகிழிப்பையை கொடுத்தாள். இதை திறந்து பார்த்துட்டு சொல்லுடி கண்ணு, நான் எதை திருட வந்தேன்னு என மெல்ல கூற அந்த பையை திறக்கவே பயந்தாள் சரண்யா. இந்த பையில் வெடிகுண்டு எதுவும் இல்லை, எல்லாம் என்னோட தங்க நகை தான் என தானே பையை திறந்து காமித்தாள் பாட்டி. அந்த பையன் பழைய தங்க ஆபரணங்கள் மின்ன, இது எல்லாம் உனக்கு சேர வேண்டியது தான் தாயே, இதை கொடுத்துட்டு போக தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா நீ என் மாமா வைத்து பேத்தியாச்சே என்று தழுதழுத்த குரலில் கண்ணீர் மல்க கூறினாள் பாட்டி. ஆமாம் தாயே, 20 வயசில் உங்கள் ஆத்தாவை காதலிச்சு ஓடி வந்தவன் உங்கள் அப்பன், அதாண்டி என் மாவன். உன் தாத்தா போனதுக்கப்புறம் அவனை தேடி அலைஞ்சது தான் மிச்சம். இப்போ தான் அவனை கண்டுபிடிச்சேன். ஒத்த பிள்ளை போனால் என்ன, என் ஆசிரமத்தில் எனக்கு 100 பிள்ளைங்கள் இருக்குது. என் வீட்டை எனக்கு பாதுகாப்பு கொடுத்த ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் இந்த நகை உனக்கானது, இதை உன்கிட்ட ஒப்படைத்து விட்டால் போதும். எனக்கு காடு வாங்குது, வீடு போங்குது. இனி நான் நினைத்தபடி இந்த உலகத்தை விட்டு நிம்மதியாய் போய் சேர்ந்துருவேன் என்றாள். நகை உனக்கு, வீட்டு பத்திரம் ஆசிரமத்திற்கு. நான் வரேன். நான் திருட வந்தது உன் பொருளே அல்ல, உன் மனசை தான் என்று கூறி சிரித்தாள் பாட்டி. நீ சொன்ன மாதிரி நான் புத்தி சுவாதீனம் இல்லாதவள் தான். வசதிகள் இருந்து நிம்மதியால் வாழ்வதை விட்டுட்டு புத்தி கெட்டு போய் உன் அப்பனை இவ்வளோ வருஷமாக தேடி அலைஞ்சேன்னு பாரு.
ஒத்த புள்ள போனால் என்ன? என் ஆசிரமத்தில் எனக்கு 100 பிள்ளைங்க இருக்குது. என் வீட்டை எனக்கு பாதுகாப்பு கொடுத்த ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் இந்த நகை உனக்காது. இதை உன்கிட்ட ஒப்படைத்து விட்டால் போதும். என்னை காடு வாங்குது, வீடு போகுது என நினைத்தபடி இந்த உலகத்தை விட்டு நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் என்றாள். நகை உனக்கு, வீட்டு பத்திரம் ஆசிரமத்துக்கு நான் வரேன். நான் திருட வந்தது உன் பொருளை அல்ல, உன் மனசை தான் என்று கூறி சிரித்தாள் பாட்டி. நீ சொன்ன மாதிரி நான் புத்தி சுவாதீனம் இல்லாதவள் தான். வசதிகள் இருந்தும் நிம்மதியாக வாழ்வதை விட்டுட்டு புத்தி கெட்டு போய் உன் அப்பனை இவ்வளோ வருஷமாக தேடி அலைஞ்சே பார். நான் ஒரு பைத்தியக்காரி தான் என கூறிவிட்டு கொம்பை ஊன்றி கொண்டு எடுத்துக்கொண்டு மெல்ல நடக்க துவங்கினாள் பாட்டி. பாட்டி என அழுதபடி பாட்டியின் கையை இறுகை பிடித்த சரண்யா அவளை கட்டி அணைத்து முத்தம் தந்தை. பாட்டி, நீங்கள் தங்கி இருக்கிற ஆசிரமத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போவீங்களா என சரண்யா கேட்க, அதுக்கு என்னடி ராசாத்தி வா என பாட்டி அவளை அழைத்து செல்ல, அங்கே ஆசிரமத்தில் ஓடிக்கொண்டிருந்த சிறுவர்களையும் ஆதரவற்ற பிள்ளைகளையும் ஒதுக்கப்பட்ட முதியவர்களையும் கள்ளங்கபடமற்று சுற்றி வரும் மாற்றுத்திறனாளிகளையும் கண்டு மனம் கலங்கினாள் சரண்யா. பாட்டி, இதுதான் உங்கள் வீடு. உங்களை ஒண்டியா விட்டுட்டு ஓடி வந்தார என் அப்பா. அவர் இனி மேலும் உங்களுக்கு வேண்டாம். தொலைந்தவராகவே இருக்கட்டும். உங்களுக்கு பாதுகாப்பு அளித்த இந்த ஆசிரமத்துக்கே நகைகளையும் நன்கொடையாக கொடுத்துருங்க என்றாள் சரண்யா. பேத்தி விடைபெறும் நேரத்தில் பாட்டியின் கைகள் மீண்டும் அவளது கையை அழித்து இறுக பிடித்து, அம்மாடி, உன் கையில் என்ன ஃபோன் தானே? 2 நாள் உன் வீட்டு வாசலிலே தவம் இருந்து என் மவனை கண்ணால் தான் பார்க்க முடியல. அவனை 20 வயசில் பார்த்தது. இப்போ எப்படி இருக்கான்னு பார்க்கணும் போல இருக்கு. ஃபோட்டோ இருந்தால் காமிச்சிட்டு போடி என் செல்லம் என்றாள் பாட்டி. பாட்டியின் வார்த்தைகளில் பாசமழை பொழிந்தது. பெத்த மனம் பித்தாயிற்றே.